இந்த சட்டத்தோட சிறப்பம்சம் என்று நம்ம சொன்னோம்னால் தகவல் கொடுப்பது கட்டாயம். இப்போ நம்ம கேட்குற தகவலை வந்து அவங்க கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம் என்று சொல்ல முடியாது. கட்டாயமா அந்த தகவலை அவங்க வந்து தகவல் கேட்பவருக்கு கொடுத்தான் ஆக வேண்டும். அப்படி தகவலை உரிய காலத்துல கொடுக்க தவறுகின்ற அதிகாரிக்கு அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த சட்டம் கொண்டிருக்கிறது. அதனால இது வந்து தகவல் பொது உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கேட்கப்படக்கூடிய தகவல்கள் அரசு அலுவலகங்களில் இருந்து குறிப்பிட்ட காலத்துல பெரும்பாலும் அதை கேட்பவர்களுக்கு சென்றடைகிறது. இது மட்டும் இல்லாம பொது நலனில் அக்கறை கொண்டு சமூகத்துக்காக செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு சக்தியாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்றதா இருந்தா, இப்ப வந்து திருச்சி மாவட்டத்துல குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுக்கள் எத்தனை இருக்கு என்று நம்ம கேட்கிறோம். குழந்தைகளுடைய உரிமைகளுக்காக, குழந்தைகளுடைய நலனுக்காக வேலை செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்களோ அல்லது சமூக ஆர்வலர்களோ இந்த தகவலை கேட்டோம்னா அந்த தகவலை கட்டாயமா அவங்க வந்து கொடுக்கணும். அதுபோல இப்ப மாநகராட்சியில செய்யக்கூடிய பணிகள், ஒப்பந்த பணிகள், கட்டிட பணிகள், சாலை பணிகள், நீராதாரங்கள் தொடர்பான பணிகள், விவசாயம் தொடர்பான பணிகள், இது போல ஊராட்சிகளில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், கல்வித்துறை சார்ந்த செயல்பாடுகள் என்று